பாதுகாப்பு வார விழா என்ன செய்வாங்க? கலெக்டரோ இல்ல மற்ற அதிகாரிகளோ என்ன செய்வாங்க பாத்துக்கிறீங்களா? இல்ல மாரத்தான் ஓட்டம் என்ன செய்வாங்க? கொடி அசைச்சு என்ன செய்வாங்க? துவக்கி வைப்பாங்க. ஆமாமா இல்லையா? அது மாதிரி எந்த துவக்க விழாவாக இருந்தாலும் அதை டினோட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி அங்க இருக்கணும். அப்படியாக இந்த மன்ற செயல்பாடுகள், மகிழ்முற்றத்தின் அந்த குழுக்கள், இங்கிலீஷ் மீடியம் டிவி சந்தர் மற்றும் ஜெயஸ்ரீ 2 பேருமே பாலம் டீமோடைய எல்லாத்துக்கும் ஒரு போர்டு தெரியுதா இந்த பில்டிங்ல? அதுல என்னென்ன ஹெட்டிங் இருக்குது பாருங்க. அப்போ நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஹவுஸ் சிஸ்டத்தின் படி தான் அசஸ் பண்ண போறாங்க இல்லையா? உன்னுடைய திறமை உனக்கு தெரியும், அதை நீ நல்ல விதமா தயாரிச்சு அந்த நிகழ்வுல உன்னுடைய திறமைய வெளிப்படுத்து. உன்னுடைய தனித்திறன்கள், உன்னுடைய கலை எல்லாமே வளரணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த ஏற்பாடு எல்லாமே செய்யுது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். புரியுதா? பயன்படுத்திக்கிறீங்களா? உங்களுடைய பங்களிப்பு நல்லா இருக்கு. தலைப்பு நெஞ்சுக்கு நீதி. சமூக நீதிக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தவர். பெண்ணுக்கு கல்வி என்று கொடுக்கப்படுகிறதோ அன்று அவர் சமத்துவத்தை அடைந்து விடுவாள் என்று நன்கு உணர்ந்திருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்காக நீ தூரம் சென்று படித்தால் தானே கடினமாக இருக்கும். எனவே 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என சென்று வர இலவசம். நூற்றாண்டு கடனும் இளமையானது எங்கள் தமிழ் மொழியானது என்று தொடங்கி அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றால் பாட்டுக்கோர் புலவன் பாரதி. தமிழின் இனிமையை எங்கெங்கும் தேடி தேடி சென்றேன். அங்கு கழிமணி என்ற ஒரு புலவன் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசுவுடன் நண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாங்கள் லக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்று தமிழில் நான் இனிக்க பாடி சென்றான். மதுரை சொக்கநாதருக்கு தூயாக சென்ற தமிழை பிரித்து படித்தேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முட்டிக்கனியே என் புட்டிக்கு உண்ணப்படும் தேனே உன்னோடு உன்னுரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பைக்கேன். ஆஹா, படித்ததில் தமிழ் அமிதம் போல் இனித்தது. பாண்டியன் சங்கத்திலே வளர்ந்து கம்பன் சண்டத்திலே உடைய ஒரு பாடல். விட்டு நன்னிக்கட்டு சென்றான் வீரனையாலும் நொட்டுகின்னு நெடுந்தாவாய் ஒரு திரை நெடுநீர்வாய் கட்டு விண்ணுமத அண்ணத் கதியது சல நின்றார் இடர் உரமறையோரும் ஒரு இரு மெழுகானார். இதை படிக்கும் போதே என்னுடன் மெழுகாய் உருகி போனது. உருகு தமிழை நாளும் பருகி படித்தும் மனம் உருகி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். போன வருஷம் மருதம் டீம் வாங்கினாங்க. இந்த வருஷம் தெரிவித்துக் கொள்கிறேன். இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை எனும் சிற்றூரில் 1924ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாள் நாவால் தமிழையும் ஏரால் நிலத்தையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தார் கலைஞர். இயற்பெயர் மறைந்து இட்டப்பெயர் நிலைக்கும் அளவிற்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டுள்ளது கலை. பசுமரக்கணி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தவர், செந்தமிழ்கோர் தீமையெனில் தம் உயிர் தந்திர துணியும் தியாக திரு உருவம், தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தன் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தான் சென்ற இடமெல்லாம் செறிவாக தமிழ் இந்த வருஷமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருதம் கேப்டன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அதை கண்டினியூ பண்ணுங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பையும் உங்களுக்கு நான் அதாவது
அடுத்ததாக வருண் 11th A to